ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பிஜிடிஆர்பி தமிழுக்கான சிலபஸ். இது பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சிலபஸ். ஸோ இந்த சிலபஸை என்ன மாதிரி டைம் டேபிள் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல தமிழ் பிஜிடிஆர்பி சிலபஸ் என்ன, அப்டேட்டட் சிலபஸ்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன மாற்றம் இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல யூனிட் 1 பாத்தீங்கன்னா மொழி வரலாறு. மொழி வரலாறுல திராவிட மொழிகள், தமிழ் மொழியின் தொன்மை, தமிழ் மொழியின் தனித்தன்மை, தமிழின் கிளைமொழிகள், தமிழும் உலக செம்மொழிகளும், புதைப்பொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல். ஸோ இது எல்லாமே நீங்க யூனிட் 1ல படிக்கணும். யூனிட் 2ல சங்க இலக்கியமும் சங்கம் மருவிய கால இலக்கியமும், எட்டு தொகை, பத்து பாட்டு, 14 கீழ்கணக்கு நூல்கள் இவற்றின் காலம், தொகுப்பு முறை, பாடுபொருள், அகநூல்கள், புறநூல்கள், அகப்புற நூல்கள், அறநூல்களின் சிறப்புகள். இது யூனிட் 2ல பார்க்கணும். யூனிட் 3ல பாத்தீங்கன்னா காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள், புராணங்கள், பிற்கால காப்பியங்கள், கம்பராமாயணம், பெரிய புராணம், நலவெண்பா, தேம்பாவணி, ரட்சண்ய யாத்திரிகம், சீரா புராணம், இயேசு காவியம், இவற்றின் காலம், ஆசிரியர் வரலாறு, நூலின் மைய பொருள், பதிப்புகள், உரைகள். இது எல்லாமே யூனிட் 3ல கவர் ஆகுது. யூனிட் 4 பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியம், பன்னிரு திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், இவற்றின் அமைப்பு, ஆசிரியர்கள் வரலாறு, பதிப்புகள், உரைகள். அடுத்தது சித்தர் பாடல்கள், தாயுமானவர், பட்டினத்தார், அருணகிரிநாதர், வள்ளலார் ஆகியோர் படைப்புகள். யூனிட் 5ல சிற்றிலக்கியம், 96 வகை சிற்றிலக்கியங்கள் அறிமுகம், கலம்பகம், உலா, தூது, பிள்ளைத்தமிழ், குறவஞ்சி, பரணி, பல்லு, இவற்றின் அமைப்பு, ஆசிரியர் வரலாறு, காலம், சிறப்பு கூறுகள். தனிப்பாடல்கள், காலமேக புலவர், ஔவையார், கம்பர், ராமச்சந்திர கவிராயர், பல பட்டடை சொக்கநாத புலவர். யூனிட் 6ல இக்கால இலக்கியம், கவிதை, பாரதியார், கவிமணி தேசிக விநாயகனார், பாரதிதாசன், முடியரசன், சுரதா, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன், மருதகாசி, வாலி, அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், மு மேத்தா, வைரமுத்து, சிற்பி, மீரா, பிரமிழ், இன்குலா, ராமா மீனாட்சி ஆகியோரின் படைப்புகள். சிறுகதையில பாத்தீங்கன்னா வ.வே.சு. ஐயர், புதுமை பித்தன், மௌனி, பி.எஸ். ராமையா, கு. அழகிரிசாமி, வள்ளிக்கண்ணன், கு. ப. ராசகோபாலன், அகிலன், வண்ணதாசன், ஆர். சுடாமணி, அம்பை படைப்புகள். சோ இதோட யூனிட் 6 முடியல. புதினம் பாக்குறோம். மயூரம் வேதநாயகம் பிள்ளை, ராஜம் ஐயர், ஆ. மாதவையா கல்கி, மு. வரதராசனார், ஜெயகாந்தன், டி. ஜானகிராமன், ராஜநாராயணன், ராஜன் கிருஷ்ணன், இந்திரா பார்த்தசாரதி, பாமா படைப்புகள். நாடகத்துல மனோன்மணியம் சுந்தரனார், சங்கரதாஸ் சுவாமிகள், பம்மல் சம்பந்த முதலியார், சி.என். அண்ணாதுரை, கலைஞர், மு. கருணாநிதி, பி.எஸ். ராமையா, ஆர்.எஸ். மனோகர் படைப்புகள். நவீன நாடக முயற்சிகள். அடுத்து பாத்தீங்கன்னா விருதுகள், தமிழக அரசு ஞானபீடம் மற்றும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்புகள். யூனிட் 7ல இலக்கணம், 5 இலக்கணம், எழுத்து, சொல், பொருள், அகப்பொருள், புறப்பொருள் ரெண்டுமே, யாப்பு, அணி, பாட்டியல், புலமை இலக்கணம், தொல்காப்பியம், நன்னூல், யாப்பெருங்கலம், யாப்பெருங்காலக்கரிகை, யாப்பெருங்கல காரிகை, நம்பியக பொருள், புறப்பொருள், வெண்பாமாலை, தண்டி அலங்காரம். யூனிட் 8ல திறனாய்வு, திறனாய்வு விளக்கம், வரையறை, பயன்கள், புதிய போக்குகள், வகைகள், பகுப்பு முறை, விளக்க முறை, மதிப்பீட்டு முறை, ஒப்பீட்டு முறை, பாராட்டு முறை. அணுகுமுறைகள், அறிவியல், சமூகவியல், வரலாற்றியல், உளவியல், மானிடவியல், தலித்தியம், பெண்ணியம், அமைப்பியல். யூனிட் 9 நாட்டுப்புறவியல், பாடல்கள், கதைகள், கதை பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், விளையாட்டுகள், சடங்குகள், நம்பிக்கைகள், திருவிழாக்கள், வழிபாட்டு முறைகள். யூனிட் 10 தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள், இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், இணையத்தமிழ், கணினி தமிழ், அறிவியல் தமிழ், தொல்லியல். ஸோ இந்த 10 யூனிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிஜிடிஆர்பி தமிழுக்கு என்ன மாதிரி டைம் டேபிள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.
இந்த சிலபஸோட நம்ம 11th அண்ட் 12th தமிழ அந்த புக்க ஃபுல்லா நம்ம தரோவா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் இதையும் படிச்சுட்டு, சைக்காலஜில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா, ஈஸியா வந்து பிஜிடிஆர்பிய கிளியர் பண்ணிடலாம். இதுல சைக்காலஜி எம்எட் பண்றவங்க, இல்ல நான் எம்எஸ்சி முடிச்சுட்டேன், இப்ப பிஎட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க தாராளமா உடனே வந்து பிஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம். எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட் செகண்ட் இயர் பண்ணாலும், எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்எட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் தாராளமா பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது நம்மளுக்கு அந்த கிளாரிட்டி இருக்காது. ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் பேசிக் சப்ஜெக்ட் நாலேஜோட போனோம்னாவே ஓரளவுக்கு நம்மளால சரியா பண்ண முடியும். ஏன்னா இந்த பிஜிடிஆர்பில நம்ம சப்ஜெக்ட் வந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால நம்மளுக்கு அது ஓகேவா தான் இருக்கும். ஈஸியா தான் இருக்கும். செகண்ட் டைம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட நம்ம வந்து டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.